ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீரில பஹல்காம்ல வந்து ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கு. ஆன் டூரிஸ்ட்ஸ் 28 பேர் கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க. நெறைய பேர் வூண்டட் ஆயிருக்காங்க. ஆ ஸோ சோஷியல் மீடியாஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ காஷ்மீர் பீப்பிள்ஸ் காஷ்மீர்ல இந்த மாரி நடந்திருக்கு. அவங்களோட ரிலீஜியன் இந்த மாரி சொல்லுதா அப்படின்ற மாரி போஸ்ட்லாம் நெறையா இருக்கு. ஸோ பர்சனலி நான் கிட்டத்தட்ட 30 டைம்ஸுக்கு மேல குரூப்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு காஷ்மீர விசிட் பண்ணி சுத்தி காமிச்சுட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். காஷ்மீர் பீப்பிள்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் பீப்பிள்ஸ். ரொம்ப பாசமானவங்க. எந்த நேரத்தில நீங்க ஹெல்ப் கேட்டாலும் பண்ணக்கூடிய மக்கள் தான். ஸோ அ இந்த அட்டாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அ பாக் சைடுல இருந்து வந்த டெரரிஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா, காஷ்மீர் மக்கள் தான். ஏன்னா காஷ்மீருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிசத்த மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். நீங்க அங்க இருக்கிற ஷிகாரா போட் ஆகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், டிரான்ஸ்போர்டேஷன் ஆகட்டும், அ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே டூரிஸ்ட் பீப்பிள்ஸ மட்டுமே நம்பி இருக்கு. ஸோ இது இதோட முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா காஷ்மீர் ரெக்கவர் ஆகும். காஷ்மீர் மறுபடியும் நல்லபடியா டூரிஸ்ட்ஸ் எல்லாமே அரைவல் இருக்கும். ஸோ எல்லாருமே அதுக்காக வேண்டிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ அஸ் அ டூர் மேனேஜரா அ இந்த போஸ்ட் போடணும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.